ஹாய், நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இந்த வாரம் மர்மர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு, ஒரு பேய் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோமோலாம் வந்திருக்கு. ஸோ படத்தோட கதை என்ன ப்ரோ? படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையில் உள்ள ஜவ்வாது மலைக்கு ஒரு 5 பேர் போனதாகவும், அந்த 5 பேர் போனவங்க என்ன ஆனான்னு தெரியல, மாயமானான்னு தெரியும், மாயமாயிட்டுன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைச்சதாகவும், அந்த ஃபுட்டேஜை வச்சுட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு 5 பேர் மாயமானோன்னா கடைசியில் இருக்க மாட்டாங்கிறது. அந்த கிளைமாக்ஸை நம்மளால யூகிக்க முடிச்சு. ஏன்னா அந்த வாய்ஸ் ஓவரில் டைரக்டர் சொல்லும் போதே அந்த மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் அந்த படத்துல என்னன்னு கேட்டா, ஒரு யூடியூபர் வச்சு நடத்துறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, ப்ரொடியூசர் இருக்காரு. அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை கொடுத்துட்டு திருவண்ணாமலை, ஏன்னா வழக்கமா இந்த யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடி வீடியோஸ், கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாரரான ஒரு விஷயத்தை காமிச்சோம்னா மக்கள்கிட்ட ஈஸியா போய் யூடியூப் ரீச் ஆகும் சொல்றதுக்காண்டி அவர் ப்ரொடியூசர் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அவங்க போற 4 பேர் போறாங்க. அந்த ஊர்ல இறந்தோம்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தாத்தா இருக்காரு சொல்றாங்க. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அவைலபிள் இல்லை. ஒரு பேத்தி என்ன சொல்றாங்க, நான் வேணா கூட்டு போறேன் அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கூட்டு போறாங்க. அந்த ஊர்ல போய் கேட்டாவே, அந்த மலைக்கா வந்தீங்க, பெசாம திரும்பி ஓடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பயமுறுத்துறாங்க. ஏன்னா பயமுறுத்துறாங்க சொன்னோன்னா பார்த்தா நிறைய பேர் அந்த பைட்ஸ் கொடுக்கவே பயப்படுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனா மூஞ்சியை மூடிக்கிட்டு கொடுக்குறாப்புல ஒரு லேடி, ஒரு வயசான கேள்வி. ஏன்னா அந்த அளவு நம்மளை அதை அடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு பேரு மங்கை. அந்த மங்கை தான் அதை என்ன சொல்றது, பேயாட்ட ஆடிக்கிட்டு இருக்கு அந்த காட்டுல. போனவங்க யாருமே உயிரோட விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணம் மாதிரி சொல்றாங்க. பேயாது கீயாதுன்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் போறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு காசு தேவை, உங்களோட வந்த காசு தேவை, நானும் வரட்டாக்கா அப்படின்னு கேக்குது. உடனே ஏறி வச்சுட்டு ஒரு சின்ன கார்ல தான் 5 பேர் போற கார்ல தான் போறாங்க. போனவங்களுக்கு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. மைல்ஸ்டோன் 1, மைல்ஸ்டோன் 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கை இருக்கிற இடம். இதை அவங்களுக்கு ஏற்கனவே பிரிண்ட்ஸ் கிடைச்சது. அந்த பிரிண்டை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நடந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் போகணும். நடந்து போகிறாங்க. ஒரு மிட் நைட்டு, அதாவது 3 நைட்டு தான். ஒரு நைட்டு, செகண்ட் நைட்டு, 3ஆவது நைட்டு. இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அந்த ஃபுட்டேஜ் பேஸ் பண்ணின்னு சொல்கிறீங்க. இது இதே மாதிரி ஹாலிவுட்ல கேனிபால் ஹாலோகாஸ்ட்னு ஒரு படம் இருந்து. ஸோ அது பார்க்கும்போது அந்த டைரக்டர் ஜஸ்ட் அந்த ஒரு பேர் தான் யூஸ் பண்ணிருக்காரு தவிர ஃபுல்லாக ஒரு ஷூட் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் உண்மையிலேயே அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அந்த ஃபுட்டேஜ் வச்சு தான் எடுத்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு நியூஸ் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் போடும்போதே இது ஒரு ஃபிக்ஷன், இதுலுமே கற்பனை தான், இது யாரையும் துன்புறுத்தனால ஒரிஜினல் ஸ்டோரி இல்லைன்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காடை போடுறாங்க. 1985 நடந்த டிசம்பர் 24 நடந்த அந்த மேட்டரை தான் நாங்கள் படமாக பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் என்ன இருந்துச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு குழம்பி போடுறாங்க. அது ஒரிஜினலாகவும் இருக்கலாம், ஒரிஜினல் இல்லாமல் இவங்களுடைய கற்பனையாக கூட இருக்கலாம்னு தான் நான் தோணுது. ஸோ முழுக்க கற்பனை, அப்புறம் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு காமெடி படத்துக்கு போடல, இது ஒரு ஹாரர் படத்துக்கு போட்டு. ஒருவேளை அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கிட்ட இருந்தால் நாளைக்கு கேஸ் கூட வந்துடுவான்னு சொல்றதுக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ல இது ஃபிக்ஸட் அப்படின்னு சொன்னா கூட சொல்லியிருக்கலாம். நமக்கு நம்ம அதை உள்ள அலச ஆராய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை நம்ம எப்படி ரசிச்சோங்கிறத இந்த படத்துல மேட்டர். ஓகே, இப்போ படம் எப்படி இருக்கு, பேஸ் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், ஃபாஸ்டா போச்சா எப்படி? இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டா தான் இருக்குது. நான் பாக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னா, பயங்கர டெட் ஸ்லோ தான் படம். ஆனா நம்மளை என்ன பண்ணி அவங்க உட்கார வச்சாங்க சொன்னா, அந்த எப்படி சொல்றது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பை அவங்க இப்போ வந்துருமா, இந்த சீன்ல பேய் வந்துருமா, இந்த சீன்ல பேய் வந்துருமா, அந்த மங்கைங்கிற பேய் வந்த போது அது ஒரு மாதிரியா தோம்சம் பண்ண போது எல்லாத்தையும் அப்படிங்கிறத அப்படியே பண்ணிட்டே போயிருங்க. அது வர நல்லாவே அப்படி அந்த மாதிரி கொண்டு போனதுனால இன்டர்வல்கிட்டயாவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாட்சையும் பார்க்கறது, சீனையும் பார்க்கறது. 20 நிமிஷம் ஆச்சு ஏன் கண்டென்ட்டுக்குள்ள வர்ற, 40 நிமிஷம் ஆச்சு ஏன் இன்னும் பேய் வரல, 50 நிமிஷம் ஆச்சு ஏன் பேய் வரல சொன்னோம்னா, இன்டர்வல்ல அந்த 5 பேர்ல ஒரு மர்டர் ஆயிடுது. அதோட மர்மர் அப்படின்னு மர்மர்னாவே முணுமுணுப்பு, சிறுங்கள் சத்தம் தான் அந்த படத்தோட இது. இந்த சத்தத்தை வச்சு அவ்வளவு வரை கட்டி போட்டாங்க. யூத்துக்கு ஒரு சிறப்பான படம் சொல்லணும், நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அந்த 4 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஒரு இங்கிலீஷ்லயே பேசி காமெடி பண்ணி போயிட்டே இருக்கான். இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பா சிரிப்பீங்க. அவருடைய டாக்கே வேற மாதிரி, ஹாய் ப்ரோ வேர் ஐ கோயிங் ப்ரோ வெரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அது கொஞ்சம் காமெடியா இருக்கு. பொண்ணுங்களும் சரி பையங்களும் சரி நல்லா ரசிச்சு பாக்குறாங்க. அதுதான் நமக்கு எப்படி இருந்துச்சு மூட செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கியூரியாசிட்டியை அப்படியே கிரியேட் பண்ணி அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணதுக்கு
டேரக்டருக்கு வந்து முதல்ல ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லணும். இப்போ வந்து பேசிக்கா எல்லாரோட ஆக்டிங் எப்படின்னு சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசுறா சொன்னீங்கல்ல, அது நம்ம டாக்டர் படத்துல கூட ஒரு மியூசிஷியன் ஒன்று பேசிட்டு பாரு, அந்த மாதிரி ஸ்டைல இருந்தா கரெக்ட். அதை அப்படியே டிட்டோவா காப்பி பண்ண மாதிரி இருக்கு. இப்பதான் எனக்கு ரிமைண்ட் பண்றாப்ல. உண்மையிலே சார் இந்த கேரக்டர் எங்கேயோ நம்ம வாட்ச் பண்ணிருக்கோம் படத்துல. ஏற்கனவே இந்த மாதிரி கேரக்டர் வந்துன்னு நினைச்சேன். கடைசி நீங்க சொல்றதை பார்த்தா டாக்டர் படத்துல வந்ததுதான் உண்மை. அதுதான் அதை வந்து கிளியரா பண்ணியிருக்காப்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காப்ல. அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல வந்து ஒரு பேய், நம்மளுக்கு பேய் படம்னாவே ஒன்றும் விளங்காது. அந்த சவுண்டிங்லயே அப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம கடைசி வரை பேயை காமிச்சாங்களா காமிக்கலாங்கிறது ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருக்கட்டும். அதை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் படம் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரியே சிரிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க என்னடா அது அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்கள் உங்களை பதட்டமடைய வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணுங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரில்லா ஷார்ட்ஸ் சொல்லணும்ல, அந்த கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். 2 கேமரா இருக்கு. இவன் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்படி பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஷார்ட்ஸு, நீங்கள் தலையில் வந்து அந்த கேமரா மாட்டிட்டு போகிற அந்த ஷார்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நானும் இப்படி லைட்டில் தேடும் போது ஏதோ மாட்ட போகுதுன்னு தான் பார்ப்போம். ஆனால் எதுவுமே மாட்டாது. அந்த அளவுக்கு போயிட்டு இருப்பாங்க. சவுண்டு வரும் டக்குன்னு அந்த கேமரா அப்படி திரும்பும். இப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக்காக கேமரா வச்சோம், ஒரு ஜூம் லென்ஸ் மாட்டணும், அந்த மாதிரி ஷார்ட்ஸே படத்தில் இல்லாதது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல முடியும். இது ஒரு சரியான டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் தான் நினைக்கிறேன். இது நீங்கள் சொல்ல வரும்போது எனக்கு ஆக்சுவலாக 2 விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஒன்று வந்து என்னன்னா, இப்போ நாங்களாம் நிறைய இந்த நைட் வந்து காட்டில் போய் இந்த அனிமல்ஸ் பார்க்கறதுக்காக போவோம். ஸோ அங்கே அனிமல் இருக்கா இல்லையா, சில தடவை சின்ன சவுண்டு கேட்கும். இன்னொன்று மெயினாக வந்து அந்த இருட்டில் வந்து ஏதாவது கேப் உள்ளதாக நிற்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக லைட் அடித்து பார்ப்போம். சில நாள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எதுவுமே மாட்டாது. சில நாள் நம்ம ஒரு சில அனிமல்ஸ் பார்க்க முடியும். பட் அந்த த்ரில்லுன்னு ஒன்று இருக்குல்ல, அனிமல் எங்கே இருக்குன்னு நம்ம அந்த தேடுறதுல நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட ஒரு அனிமல் கூட பார்க்கறனாலும் போயிட்டு வரும்போது அந்த த்ரில்லிங் தான் ஒரு மெயினான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் அந்த சினிமாவில் காமிக்கும் போது மேக்ஸிமம் எந்த சினிமாவிலையும் அந்த ஒரு த்ரில்லை வந்து நான் வந்து ஆடியன்ஸாக உட்காந்து ஃபீல் பண்ணதில்லை. ஸோ அந்த ஃபீல் வந்துச்சு. அப்புறம் கண்டிப்பாக சொன்னேன், அட்வென்ச்சர் ஃபீல் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு எலியா, ஒரு பூனையா, ஒரு கரடியா, ஒரு சிங்கமா, அந்த கன்ஃபியூஷன்லேயே படத்தை பண்ணது தான் வந்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். உண்மையிலேயே சார் நம்ம பேய் வருமா அந்த இடத்துல ஒரு காட்டியான வரப்போதா, இல்லைன்னா ஒரு புலி வரப்போதா, ஒரு சிங்கம் வரப்போதா, அந்த ஜவ்வாது மனது ஒரு சாஃப்ட் ஃபாரஸ்ட்டை விட சாஃப்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்குது ஓரளவு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பதட்டம் கொடுக்குது இல்லையா, அது எதாக இருக்கும் ஓடும்போது கூட ஸ்க்ரீன் தியேட்டர் ஃபுல்லாக அந்த 7.1 ஓடுது. அப்படி இப்படி நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு உண்மையிலே சார் இந்த படத்தில் யாருமே ஹீரோ கிடையாது, யாருமே ஹீரோயின் கிடையாது. படத்தோடைய எஸ்எஃப்எக்ஸ் தான் இந்த படத்தோடைய ஹீரோன்னு சொல்ல முடியும். சவுண்டிங் அப்படி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சார் அந்த மாஸ்டரிங் பண்ணுறதுக்கு பெரிய டைம் எடுத்திருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸ்க்கும் எந்தெந்த லெவல், அந்த டிபி எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், அந்த டெக்னிக்கலாக செம்ம ஆசம். ஒரு ஃபாரின் படம் பார்த்த லுக் ஃபீல் தான் வருது. இந்த 5 கேரக்டரை தூக்கிட்டு 5 கேரக்டர் ஒரு வெள்ளக்காரங்களை வச்சோம்னா அப்படி இருக்கும் படம். அந்த மாதிரி தான் இருக்கு படம். நீங்கள் சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, ஒரு படம் 2009 ஆர் சம்திங் ஓர் இரவுன்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படமும் எடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு பேய் ஹவுஸ் மூணார் சைடில் அவங்க போய் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து படத்தில் வந்து ஒரிஜினல் பேய் ஃபுட்டேஜ் கூட காமிச்சாங்க. நீங்கள் மற்ற சினிமாவில் காமிக்கும் போது பேயை ரொம்ப பயங்கரமாக காமிக்கும் போது நம்மளுக்கு அந்த பேயை பார்த்தோன்னா பயம் வர மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இது வந்து ஒரு ஒரிஜினல் பேய் ஃபுட்டேஜ். அது இதில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அங்கே டீம் ஃபுல்லாக அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. டி நகர் தான் அவங்க ஆஃபீஸு. அந்த பேயை வந்து அவங்க இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க ஆஃபீஸில். நம்ம அங்கே நைட்டு எடிட்டிங்லாம் போவோமா, அங்கே போனால் நைட்டு இப்போ நம்ம படத்தில் காமிக்கிற அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்காது. பட் ரியலாக போகும்போது நம்மளுக்கு அந்த த்ரில்லிங் இருக்கும். பக்கத்து ரூமில் ஒன்றுமே இருக்காது, சுவிட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும். உள்ளே வந்து ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்தோம்னா அன்னைக்கு வந்து எந்த சவுண்டுமே கேட்காது. அந்த கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தன் தனியாக மாட்டோம் பாருங்க. அன்னைக்கு பார்த்தா மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரும், ஓடுற சத்தம் கேட்கும். நாங்கள் வரதுக்கு முன்னே அவன் அப்படி பயந்து நடுங்கி உட்காந்துருப்பான். நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கும்பல் ஜாஸ்தியாச்சுன்னா சவுண்டே கேட்காது. இதில் எந்த ரூமில் பேய் இருக்குங்கிறது அங்கே நம்மளுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே தான் நம்ம தண்ணி குடிக்கிறது போக வேண்டியதாக இருக்கும், போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டுலாம் வர்றதுக்கு. ஸோ அந்த ஒரு ரியல் லைஃப்பில் அந்த த்ரில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த பேய் எந்த அளவுக்கு அவங்களால காமிச்சிட முடியும்னு எனக்கு சரியா தெரியல. பட் அந்த உண்மையான ஃபுட்டேஜ் இருக்கும்போது மற்ற படங்களை பார்த்து அந்த எஃபெக்ட் இருக்காது. பட் அந்த ஒரு
ஆக்சுவல் டெப்த் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல இருக்கும், அது இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பேய் இருக்கா இல்லையா அந்த கான்செப்ட் நம்ம தூக்கி போட்டுருந்தோம். நம்ம ஜஸ்ட் ஒரு படமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னோம்னா பேய்க்கு தான் நம்ம பயப்படுவோம். ஆனா அந்த படத்துல வந்து மங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பயப்பட்டு தான் வெளியில வந்தோம். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து டைரக்டரோட கெத்துன்னு நான் நினைக்கிறேன். பேயை பார்த்தெல்லாம் பயப்படலங்க. மங்கைன்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு ஊர்க்காரமா சொல்லுவாங்க. அந்த பேரை யூஸ் பண்ணாதுன்னு யதார்த்தமா வந்து அந்த பையன் அந்த காமெடி பண்ணல மங்கை விழாவின் தங்கைங்கிறான். பார்த்தா வந்து நிக்குது சவுண்டு. ஐயோ தெரியாம போட்டேன், சாரி ரிலி சாரி அப்படின்னு கதற விட்டு ஓட விடுது. அந்த மங்கைன்னு பேர் கேட்டாவே போச்சு. அந்த யதார்த்தம் சும்மா போட்டுக்கிட்டு மங்கையாவது கங்கையாதுங்கிறான் ஒருத்தன். டப்புன்னு தான் பேர் முன்னாடி நிற்குது. இந்த பேரை சொன்னோடனே பயமாற அளவுக்கு பண்ணதான் டைரக்டர். இந்த படத்தோட சக்சஸே அதுன்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள சில மூமெண்ட்ஸ் இல்லையா, அவங்க எந்தெந்த சீன்லாம் ரசிப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் திடீர்னு பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தா இந்த பேர் இங்கே போயிடும், இந்த பேர் இங்கே போயிடும். இந்த பையன் எப்படியாவது கிஸ் அடிச்சலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா பேரே மாறி போயிடும். அந்த பொண்ணு இந்த பையனை எப்படியா பண்ணணும்னா அவனும் மாறி போயிடுவாங்க. அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, பொருத்தமா இருக்கு. ஏன் இவன் மாறினா, இவனை ஏன் பிடிக்கல, ஒரு தெரியாம வந்து ஒரு லவர் வந்து கிஸ் அடிச்சிருவான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அக்செப்ட் பண்ணாம நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அதுக்காண்டி நீ கிஸ் அடிச்சுட்டு இருப்பியா, அதை தண்ணியை போட்டு வந்து வாயை குப்பிடிச்சு துப்பா அவனுங்க. தேட்டரே சிரிப்பானுங்க. ஏன்னா அவன் கிஸ் பிடிக்கல, துப்புவா. துப்புனா என்னடி ரொம்ப சீன் போடுற, இத்தனை வருஷமா லவ் பண்ற, ஒரு கிஸ் பண்ண கூடாதா ஆச்சா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால படத்துல உட்கார முடிஞ்சு. ஆனா ஓவராலா என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைதான். டெக்னிக்கலா எப்படி சவுண்ட் சூப்பராக மற்ற டெக்னிக்கலா படம் அதே சொல்லல. கேமரா வந்து நீங்க இப்படி பண்ணா அப்போ அப்படி லட்டு மாதிரி காமிச்சாங்க, இப்படி காமிச்சாங்க, சூப்பரா இருக்கும். ஒரு டெலி போட்டு பியூட்டி பண்ணிட்டா, ஷார்ட் பியூட்டி எதுவுமே கிடையாது. எல்லாமே நைட் எஃபெக்ட், நைட் மோடு, எல்லாமே கொரில்லா பாயிண்ட் ஆஃப் வியூ, கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுதான் போயிட்டு இருக்குது. ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க படத்து கிடக்கிறத ஸ்டேட்டிக்கா காமிச்சா கூட கேமரா கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு படுத்துறாங்க. கேமரா கொண்டு போய் ஒரு இலை ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டிஸ்டர்பிங்ல அப்படி வச்சுட்டு ஒரு இலை அப்படி ஆடிட்டு இருக்கு, இந்த கேமரா அப்படி வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்கிறாங்க. அது மட்டும் தான் பார்க்கற ஒழிய இந்த டெக்னிக்கலா கேமரா பயங்கரமா பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது நைட் எஃபெக்ட். நைட் எஃபெக்ட்ல கேமரா எப்படின்னு நமக்கு தெரியும். நைட் மோடு கேமரா அதெல்லாம் பண்ணும்போது அந்த கிரீனிஷ் அவங்க படுக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியா ஒரு பிளரிங்கா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 4-5 கேமரா யூஸ் பண்றதா சொல்றாங்க. GoPro எல்லாமே யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒய்டான ஃப்ரேமு, சூப்பரான ஒரு டெலிபோர்டு செம்ம ஃப்ரேமு, ஒரு 2 ஷாட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஷாட்லயே வந்து 5 பேரும் அப்படியே இருப்பாங்க. 2 ஷாட்லயே 5 போவாங்க. அப்படிதான் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு க்ளோஸ்அப் வச்சாங்க அது வச்சாங்கன்னா கிடையாது. அது வந்து படத்துக்கு தேவை இல்லாததுனால இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனால் படத்துக்கு என்ன அந்த டெய்லி ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் தாங்க ஹீரோ, மியூசிக் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து மாஸ்டரிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனே வந்து கரெக்டாக இருக்குங்க. பழக்கம் போல இந்த படத்தில் பாட்டுலாம் கிடையாது, பாட்டு வராது இல்லையா. அந்த 3 நைட்டில் என்ன நினச்சது அதுதான் திரும்பினாங்களா திரும்பலையாங்கிறது தான் அந்த படத்தில் இருக்காது. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முயற்சி, ஒரு புது டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் பார்க்க முடியல, மிஸ் ஆச்சுனாலும் ஓடிடியில் அவங்க ரிலீஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு சேனல்ஸில் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே நானும் சொல்றேன், இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும். ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட் நீங்க வந்து பாக்குறீங்களோ பார்க்கலையோ, நான் இதைத்தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து முயற்சி பண்ணி பண்ணதுக்கே முதல்ல ஹேட்ஸ்அப் பண்ணணும். ஏன்னு கேட்டா இது ஓடுமா ஓடாததையும் தாண்டி ஒரு படத்தை நம்ம கொடுப்போம், நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்றது ஒரு பிராண்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா. அது இந்த மாதிரி சின்ன படங்களை உண்மையிலே சொல்ல பாராட்டணும். நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப மோசம்னா இல்லடா, சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்டே போட்டு ரொம்ப மொக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்போது எந்த சந்தேகமே கிடையாது. இது வந்து என்னுடைய இது. ஓகே, மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான ரிவ்யூஸ் அண்ட் வியூஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ.